அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். விரட்டப்பட்ட ஷைத்தான்களின் பிடியை விட்டு பாதுகாவல் தேடியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த அகிலங்களுக்கெல்லாம் சொந்தக்காரனாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அபிவிருத்தியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் மற்றும் அவர்களுடைய உற்ற தோழர்களான சகாபாக்கள் மீதும் அவர்களுடைய நல்லடியார்களின் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் நம்மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறிக்கொண்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நன்றி செலுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பொதுவா பார்க்க இருக்கிறோம். ஒரு மனிதன் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கும் பட்சத்தில் அவனுடைய விஷயம் அவனுடைய வாழ்க்கையிலும் சரி, இந்த உலகத்தில் வாழும் போதும் சரி, இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய உலகத்திலும் சரி, என்னெல்லாம் அதுக்கு நன்மை கிடைக்கின்றன என்பதை இப்போ சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். இந்த வாய்ப்பு அளித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கு நன்றி பாராட்டுகிறேன், நன்றி கூறுகிறேன். இப்போது உங்கள் முன்பு நான் அப்துல்லா என்ற ஒரு நேமில் தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்த மார்க்கம் கிடைப்பதற்கு முன்னாடி நான் ஒரு இந்து சமுதாயத்தில் பிறந்தவனாக இருந்து இப்போது உங்கள் முன்பு நான் ஒரு அப்துல்லாவாக பேசுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது ஒரு இறைவனுடைய நல்லடியானா தான் பிறக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் அவங்களுடைய சூழ்நிலைகள், அவங்களுடைய பேரண்ட், அவங்களுடைய தாய் தந்தையர்கள் அவர்களை திசை திருப்பி அவர்களை அவங்களுடைய வழிக்கு கொண்டு வரும்போது தான் அவங்களுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் மாறி பல விஷயங்களிலே திருப்பப்பட்டு அவர்கள் எப்படி ஆகுறாங்கன்னா அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில் குறைபாடு உடையவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே ஒரு மனிதன் ஒருத்தவங்களுக்கு நன்றி கூறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போனோம்னா அது மிகப்பெரிய ஒரு சிறந்த உயர்ந்த இடத்துல கொண்டு வைக்கும். உதாரணமாக இப்பொழுது நம்ம ஒரு விலாசம் கேட்பதற்காக ஒருவிடம் உதவி கேட்கும்போது அவர் சொல்லுவார், இந்த விலாசம் இந்த இடத்தில் இடது பக்கம் திரும்பி வலது பக்கம் சென்றால் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அவங்களுக்கான நம்ம ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றிங்க சார், மிக்க தேங்க்யூ சார், நன்றி சார் அப்படின்னு சொல்கிறோம். பேங்குக்கு போகிறோம், பேனா எடுத்துகிட்டு போகல, ஆனால் அங்கே ஒருவர்கிட்ட பேனா உதவி தேடுறோம், உதவி கேட்குறோம், அவங்க பேனா கொடுக்குறாங்க, அவருக்கு ஒரு நன்றி செலுத்துகிறோம். இதே போல இந்த நன்றி செலுத்துதல்ங்கிறது இந்த மனிதர்களுக்குள்ளே மிக சிறந்த ஒரு பண்பாக இருக்கிறது. மனிதர்களுக்கு மட்டுமா இது மிருகங்களுக்கும் உண்டு. ஒவ்வொரு மிருகமும் அந்த நன்றி செலுத்துதலிலே மிக சிறந்த ஒரு உன்னிப்பாக நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு சிறந்த நன்றியுள்ள ஒரு பிராணிகளாக இருக்குது நம்ம பார்க்குறோம். குறிப்பாக நாய் எடுத்துக்குங்க, குறிப்பாக ஒரு பூனையை எடுத்துக்குங்க, ஒரு மாடு எடுத்துக்குங்க, அவ்வளவு நன்றி விசுவாசம் உள்ளதாக இருக்கிறது. அப்ப இந்த நன்றிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு மட்டுமல்ல, மனித உயிர்கள் அனைத்துக்கும் இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நன்றியை நம்ம குறிப்பாக யாருக்கு செலுத்துறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம
நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கிறோமான்னு பார்த்தோம்னா இல்லை. குறிப்பிட்டவர்களை தவிர, இறைவனால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. ஆனால் மனிதர்களுக்குள்ளே நன்றி செலுத்தல் என்பது இந்த உலகத்திற்கு மட்டும். அந்த முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, இறப்பிற்கு பின் இருக்கக்கூடிய ஒரு உலகம்னு சொன்னோம் இல்லையா, அந்த உலகத்துல நாம் இப்போ யாரை தேர்வு செய்து யாருக்கு அந்த நன்றி உரித்தாகணுமோ, யாருக்கு அந்த நன்றி சொந்தமாக்கப்பட்டதோ அவருக்கு அந்த நன்றியை நம்ம செலுத்தணும்னா, இந்த உலகத்துக்கு, இந்த வாழ்க்கைக்கு பிறகு வரக்கூடிய அந்த நிரந்தரமான உலகத்தில் பிரவேசிக்கும் போது அது சொர்க்கமா நரகமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த நன்றிக்கு உரியவனாக யாருக்கு நன்றி செலுத்த வேண்டுமோ அவருக்கு உரிய முறையில் நன்றி செலுத்தி அவருக்கு நம்ம வழிபட்டோம்னா, யாருன்னா நம்மளை படைத்தவன் தான், வேற யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட படைத்தவனுக்கு நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டோம்னா இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா வாழ்வது மட்டும் இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கும் போது அந்த மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த உலகத்துல சிறந்த வெற்றி இறைவன் கொடுக்க இருக்கிறான். அப்படிங்கிற ஒரு விஷயம் நன்றிங்கிறது சர்வ சாதாரணம் தான். ஆனால் அதை அப்படியே சும்மா அசால்ட்டா தூக்கி போட்டுட்டு போறோம். ஆனால் அந்த விஷயத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இது சாதா விஷயமே இல்லை. இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, இந்த உயிர் நிரந்தரம் இல்லை, நம்ம பதவி நிரந்தரம் இல்லை, சொத்து நிரந்தரம் இல்லை, கல்வி நிரந்தரம் இல்லை, உயிர் எதுவுமே நிரந்தரம் இல்லை, வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. இந்த நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இவ்வளவு விஷயங்கள் நாம் செய்யும் போது இதை விட நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு உண்டான ஒரு விஷயத்தை நம்ம தேர்வு செய்யணும்னா படைத்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்க வேண்டும். அந்த இறைவன் யார் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். ஒரு பொருள் வாங்கும்போது எந்த பொருள் சரியில்லை, இந்த பொருள் சரியில்லை, இந்த பொருள் சரியானது, இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது என்று தேர்வு செய்வதற்கு நாம் தயங்கவில்லையோ, அதேபோல் நாம் நம்மை படைத்தவனை தேர்வு செய்வதில் நாம் மெத்தனம் காண்கிறோம். அதில் ஒரு தயக்கம் இருக்கிறது, அதில் ஒரு அச்சம் இருக்கிறது, அதில் என்ன பண்றதுன்னா ஒரு கௌரவம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே நான் படைத்தவன், எனக்கு தெரியும் படைத்தவன் ஒருத்தன் தான்னு. ஆனால் நான் இந்த படைத்தவனை விட்டுட்டு நான் எங்கள் மூதாதையர்கள் வணங்கியதை விட்டுட்டு நான் வந்தேன்னா எங்கள் மூதாதையர்கள் என்ன நினைப்பார்கள்? இல்லை நான் படைத்தவனை வணங்கணும்னா என் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? இல்லை என் அண்ணன் தம்பி என்ன நினைப்பாங்க? அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு தயக்கம், ஒரு பயம், ஒரு அச்சம். இந்த விஷயத்தை என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே நாம் தூக்கி எறிந்தோமேயானால் நமக்கு வெற்றி நிச்சயம். அந்த ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் இவ்வளவு என்னுடைய ஆய்வு ரொம்ப பெரிய ஆய்வு பண்ணி தான் நான் இந்த மார்க்கத்தை நான் மனசார ஏற்றுக்கிட்டேன். இந்த இறைவன் யாருன்னு நான் தேடுவதற்கு 12 ஆண்டு காலம் பிடித்தது. எனக்கு 2004-05 நான் தேட ஆரம்பித்தேன். எனக்கு இறைவன் யாருன்னு கண்டுபிடிச்சி அதை எல்லாத்தையும் படித்து தேர்வு செய்து கடைசியில் 2017 தான் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நான் ஏற்றுக்கிட்டேன். இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு தான் இவ்வளவு நாளுக்கு முன்னாடி நான் இப்படிலாம் வாழ்ந்தேன், இவ்வளவு அழகினமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கமே, இவ்வளவு வயசை நான் வீணடித்து விட்டோமே என்று நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதே மாதிரி எனக்கு கிடைத்த இந்த ஒரு பேரின்பம், எனக்கு கிடைத்த இந்த ஒரு நல்ல மார்க்கம், எனக்கு கிடைத்த இந்த ஏக இறைவனுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை நான் சொல்கிறேன். இதை பகவத்கீதை அப்படிங்கிறது நம்மளுடைய இந்து சகோதரர்கள், நான் யாரையும் புண்படுத்த விரும்பலை, யாரையும் புண்படுத்தக்கூடாது, அதுதான் எல்லா மனிதர்களே. அப்போது இந்து சமுதாயத்தில் பகவத்கீதைன்னு ஒரு வேதம் இருக்குது. அதேமாரி கிறிஸ்டியனில் பைபிள் அப்படிங்கிற ஒரு வேதம் இருக்குது. இந்த முஸ்லிம்கள்னு சொல்கிறோம் இல்லையா, முஸ்லிம்கள்னு என்ன, இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் பேர். அவர்கள் அவர்களுக்கு இறைவன் இறக்கிய வேதம் திருக்குரான். அப்படி சொல்லக்கூடிய இந்த பகவத்கீதையில் ஏக இறைவனை பற்றி என்ன சொல்றது தெரியுமா? நம்ம அந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். பகவத்கீதையில் 9வது அத்தியாயம் 9-25
அதில் ஒரு 9வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தில் அங்கே என்ன சொல்றதுன்னா, தேவதைகளை வழிபடுகிறவர்கள் தேவதைகளை அடைகிறார்கள். அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுதான் அங்கே நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்றாங்க. பித்ருகளை வழிபடுகிறவர்கள் பித்ருகளை அடைகிறார்கள். பூதங்களை வழிபடுகிறவர்கள் பூதங்களை அடைகிறார்கள். ஆனால் என்னை வழிபடுகிறவர்கள் என்னையே அடைகிறார்கள் என்று இறைவன் அங்கே சொல்லுகிறான். அங்கேயும் ஏகத்துவம், இறைவன் ஒருவன் தான் என்பது ஆணித்தரமாக சொல்லப்படுகிறது. என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பைபிள் என்ன கூறுது தெரியுமா? பைபிளில் புதிய ஏற்பாடில் 7:21 மத்தேயு 7:21 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின், அதாவது உலகத்தில் பரலோகம்னு என்ன, சொர்க்கத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனாய் இல்லாமல் அதாவது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே, அவனுடைய சித்தப்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா தெரியுமா? ஜீசஸ் சொல்றாங்க. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு ஜீசஸ் சொல்றாங்க. அப்போ அங்கேயும் யாருன்னா, ஜீசஸ்ங்கிறது யார் தெரியுங்களா? ஒரு மனிதர். அந்த மனிதர் ஏகத்துவம், ஏக இறைவன் ஒருவன் தான் என்று சொல்லுவதற்காக இறைவன் பல வடிவங்களில் இறை தூதர்களை உருவாக்கினான். அப்போ அதாவது மரியமலை அப்படிங்கிறவங்க அவங்களுக்காக பிறந்தவங்க தான் அவங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை சொல்லணும்னா நேரம் பார்த்தேன் அந்த மாதிரி. அப்போ புதிய ஏற்பாட்டிலே அங்க பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று ஆணித்தரமா சொல்றாங்க. அதே மாதிரி திருக்குறான்ல என்ன சொல்லுது தெரியுங்களா? திருக்குறான்ல 21வது அத்தியாயத்துல 98வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நிச்சயமாக நீங்களும் அல்லாஹுவை தவிர்த்து, அல்லாஹ்ன்ற யார்? படைத்தவனை தவிர்த்து நீங்கள் வணங்குகிறவை அனைத்தும் நரகத்தின் எரிபொருட்களே. பாத்தீங்களா? நீங்கள் அனைவரும் அதற்கு வருகிறவர்களே என்று இறைவன் சொல்கிறார். படைத்தவனை தவிர்த்து நீங்கள் வணங்குகிற அனைத்தும் நரகத்தின் எரிபொருள். நீங்கள் அனைவரும் நரகத்துக்கு வர்றவங்க தான் சொல்கிறேன். என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, இது யாரும் புண்படுத்துவதற்காக இல்லை. இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். இங்கே நம்ம சொந்தக்காரங்க, சொந்தம் பந்தம், முன்னோர்கள், பெரியோர்கள், அண்ணன் தம்பி, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து நம்ம நரகத்துக்கு எரிபொருள் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் சொல்கிறேன். என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். இதை ரொம்ப தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதே மாதிரி 2வது அத்தியாயத்தில் 107வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாஹுவுக்கே உரியது, அல்லாஹுவை அன்றி உங்களுக்கு பாதுகாவலனோ உதவி செய்பவனோ இல்லை என்பதை நீங்கள் நீர் அறியவில்லையா என்று கேட்கிறான். அதே மாதிரி இன்னும் 2 வசனம் 5வது அத்தியாயத்தில் 76வது வசனத்தில் இறைவன் சொல்றான், அல்லாஹுவை அன்றி உங்களுக்கு எந்த தீங்கையோ நன்மையோ செய்ய அதிகாரம் இல்லாதவற்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று நபியே நீர் கேளும் அவரிடம். யாரு? இந்த மனிதர்களிடம் நீர் கேளும் என்று நபியிடம் இறைவன் கேட்கிறானே. அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்பவனாகவும் எல்லாவற்றையும் அறிபவனாகவும் இருக்கின்றான் என்று இறைவன் சொல்லுகிறான். அடுத்த ஒரு வசனத்துல சொல்றான் பாருங்க, மரியமுடைய மகன் ஈசா, அதான் இயேசு சொன்ன இல்லைங்களா, பகவத்கீதை இது பைபிள் சொன்ன இல்லைங்களா, அங்க இயேசுவே என்னதான் நீ தான் இயேசுகிட்ட இறைவன் கேட்கிறான், இன்னும் மரியமுடைய மகன் ஈசாவே அல்லாஹுவை என்று என்னையும் இயேசுவாகிய உன்னையும் உன் தாயாரையும் இரு கடவுளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று மனிதர்களிடம் நீர் கூறினீரா அப்படின்னு இறைவன் கேட்கிறான் என்று அல்லாஹ் கேட்கும்போது அவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, நீ மிகவும் தூய்மையானவன், எனக்கு உரிமையில்லாத ஒன்றை நான் செய்வதற்கில்லை, அவ்வாறு நான் கூறியிருந்தால் நீ அதை நிச்சயமாக அறிந்திருப்பாய், என் மனதில் உள்ளதை நீ அறிகிறாய், உன் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிய மாட்டேன், நிச்சயமாக நீயே மறைவானவற்றை எல்லாம் நன்கு அறிபவன் என்று அவர் கூறுவார். என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. எல்லா விஷயத்திலும் கவனமா இருந்தனா ஜெயிச்சிடலாம் அந்த உலகத்திலே.
ஆனால் இந்த விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்தனா ஜெயிக்கவே முடியாது. படைத்தவன் விஷயத்தில் நாம் ரொம்ப கூர்மையாக இருக்கும். என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். 7வது அத்தியாயத்தில் 104வது வசனம் 194வது வசனத்தில் இறைவன் சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ்வை என்று எவர்களை நீங்கள் அழைக்கிறீர்களோ அவர்களும் உங்களை போன்ற அடிமைகளே அப்படின்னு சொல்றான். அல்லாஹ்வை என்று என்ன இல்லாம யாரை நீ அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் அவர்களை அழைத்து பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு பதில் அளிக்கட்டும் அப்படின்னு கேட்குறான். அவங்க அழைத்து பாருங்களேன், உங்களுக்கு பேசுகிறானா, உங்களுக்கு பதில் அளிக்கட்டும் அப்படின்னு கேட்குறான். நாம் சிந்திக்க வேண்டாமா? என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு விஷயமும் படைத்தவனுக்கு நன்றி செலுத்துவதில் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து கொண்டு, எல்லாம் இதை நான் புதுமையாலாம் சொல்லலை. இந்த அல் குரான், இந்த குரானில் அனைத்து விஷயங்களும் இருக்கிறது. சொர்க்கத்தை வென்றெடுக்க வேண்டும் என்றால் இந்த குரானில் அனைத்தும் அடங்கி இருக்கின்றது. உங்களுக்கு இந்த புத்தகம் வேண்டும் என்றால் காணொலியின் கீழே பதியப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இது அன்பளிப்பாக உங்களுக்கு அளிக்கப்படும். இந்த வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள ஏக இறைவனுக்கு நன்றி பாராட்டுவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.